போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்மளுடைய உணவு சார்ந்த சில பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இந்த பாலியல் ரீதியான விஷயங்களுக்கான ஆர்வத்தை அதிகரிக்கிறதோ குறைக்கிறதுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. நம்ம இந்த முருங்கைக்காய், கருஞ்சீரகம், ஆனால் உண்மையை சொன்னோம் அப்படின்னா எந்த ஒரு சிங்கிள் ஃபுட்டாலேயும் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல இந்த இன்ஸ்டா, சாட் ஜிபிடி, கூகுள், அப்புறம் இந்த பானு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் கம்பேர் மட்டும் பண்ணிடக்கூடாது. என்னடா அது கண்ணாடியை திருப்பினா கார் எப்படி ஓடும்னப்ப நம்ம வயிற்றில் இருக்கிற மைக்ரோப்ஸை சரி பண்ணினா நம்மளுக்கு செக்ஷுவல் ஆர்வம் வரும்னா நம்புறது கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு சூப்பர் ஃபுட்டு உங்களை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுச்சுன்னா அதை நான் சொல்லி கொடுத்துட்டு நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசணும், நீங்களும் நானும் ஏன் இவ்வளோ நேரம் பேசணும், இதில் வேற எழுதுவாங்க நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படிலாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. இந்த தாத்தாங்கள்லாம் நிறைய கதை விடுவாங்க, இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அது ஒரு கற்பனையில் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சில நேரங்களில் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால நம்மளுடைய பாலியலினுடைய ஆர்வம், பாலியல் சார்ந்த செயல்பாடுகளினுடைய இந்த ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது சிலருக்கு நன்மையாக இருக்கலாம், சிலருக்கு பல பிரச்சனைகளால் முடியலாம். அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் தூண்டல் இல்லை இந்த பாலியல் மீதான ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்காக உணவு மற்றும் உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். இது பேசுறப்பே ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏதோ இந்த உணவை சாப்பிட்டா இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம்னு விளம்பரம் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கீங்களா மேம்? கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டா அது சொல்றது யாருன்னா வயசான தாத்தாவா இருப்பாரு. அவர் அந்த காலத்துல ஃபாலோ பண்ண பல மூலிகை விஷயங்கள், முருங்கைக்காய் விஷயங்கள் எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபீட் பண்ணிருப்பாங்க. அப்ப எனக்கு இது ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்ல மேம், இது ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல, அறிவு சார்ந்தது, பொது அறிவு சார்ந்தது, பொது அறிவு சார்ந்தது. தன்னல மட்டும் இருக்க கூடாது, சுயநலம் மட்டும் இல்ல மேம். அதாவது எனக்கு பயன்படுறது உலகத்துக்கும் பயன்படணும். சரி, அது ஒரு பொதுநலத்தோட டாபிக் எடுக்க வந்திருக்கேன். அது உண்மையா மேம்? லைக் என்னன்னா நம்மளுடைய ஃபுட்டோட ஹேபிட்டைசேஷன், நம்மளுடைய உணவு சார்ந்த சில பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இந்த பாலியல் ரீதியான விஷயங்களுக்கான ஆர்வத்தை அதிகரிக்கிறதோ குறைக்கிறதுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. நம்ம இந்த முருங்கைக்காய், கருஞ்சீரகம், நீங்க சொல்ற மாதிரி 70 வயசு தாத்தாலாம் பேசுறது அப்படின்னு நம்ம நிறைய இன்ஸ்டால பார்க்குறோம். ஆனா உண்மையை சொன்னோம் அப்படின்னா எந்த ஒரு சிங்கிள் ஃபுட்டாலேயும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நிறையா இந்த விளம்பரம்லாம் வரும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, திட்டுவாங்க. இந்த ஆண்கள் இப்படி பண்ணால் உங்களுக்கு இது குறைஞ்சிரும், ஆர்வம் போயிடும், மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற விளம்பரங்கள். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வேற ஆயிடுது. அப்புறம் இன்னொன்று அடுத்து நீங்கள் ஆண்களுக்கு நான் நிறைய இன்ஸ்டாவில் பார்க்குறேன், இந்த நம்மளோட சைஸ் கொண்டு பேசுகிறாங்க, ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் தான் நீ ஆண், இல்லாட்டி நீ ஆண் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த சோஷியல் மீடியா பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு வணிக ரீதியாகவே பண்ணுது. நீ இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம், அப்படி இருந்தா அப்படி இருக்கலாம், இப்படிலாம் பேசலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது பாலியல் வாழ்க்கை, தாம்பத்தியம்ங்கிறத விட பாலியல் வாழ்க்கை, ஏன்னா தாம்பத்தியம்னா கணவன் மனைவிக்குள்ளே சுருங்கிடும். ஸோ பாலியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த இன்ஸ்டா, சாட் ஜிபிடி, கூகுள், அப்புறம் இந்த பானு இதில் கம்பேர் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ஸ்கூலில் சுத்தமாக கிடையாது. ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் செக்ஸ் எஜுகேஷன் வேணும். ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், பிஎம்எஸ் அப்படிம்பாங்க, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, போஸ்ட் இதில் எப்படி அவங்களுக்கு எந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், எந்த நேரத்தில் ஆர்வம் கம்மியாக இருக்கும், என்ன செஞ்சால் ஒரு பெண்ணோட ஆர்வமாக இருக்க முடியும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் கம்பேர் மட்டும் பண்ணிடக்கூடாது. இங்கே பெரிய பிரச்சனையே ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையே கம்பேரிசன் தான். பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது.
இன்ஸ்டாவில் வந்து என்னோட கணவன் வந்து இப்படி வச்சுக்கிறாங்க, என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தது, என்னை அப்படி வச்சுக்கிறாங்க இப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணவனை ஒதுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து இப்படி இருந்தால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் உங்கள் கணவன் வந்து காலைல குட் மார்னிங் சொல்லாட்டி டாக்ஸிக்கு, உன்னை விரும்புவானாக இருந்தால் எப்படியாவது தேடி பிடித்து குட் மார்னிங் சொல்லிவிடுவான். காலைல எஞ்சி பல்லு தேய்ப்பாங்களா, குட் மார்னிங் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஆணுக்கான ஒரு குணம் என்னன்னா ஒரு வேட்டையாடும் குணம். அப்போ அந்த பொண்ணை கிடைக்கிற வரைக்கும் வந்து துரத்திட்டு அது இண்டிவிஜுவலாகவே மாறலம்மா. ஒரு ஆணுக்குங்கிறது பெண்ணுக்குங்கிறது குணாதிசயமே அது மாறும். இவங்க வந்து குட் மார்னிங் சொல்கிற வரைக்கும் தான் இந்த பொண்ணு குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அந்த ஆண் நிப்பாட்டிடுவோம். ஆனால் இந்த பெண் என்ன பண்ணும், எனக்கு வந்து இது டாக்ஸிக்கு, இந்த மாதிரியான அழுத்தங்களும் அவனுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இப்படி வரும்பொழுது அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட். என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, ஒரு கருஞ்சீரகத்தை குடிச்சிட்டா இல்லை ஒரு முருங்கைக்காய் பொடியை சாப்பிட்டா, அந்த மாதிரி சிம்பிள் கிடையவே கிடையாது. மனநலம் உடல் நலம் ரெண்டுத்துலேயும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும் பாலியல் ஆர்வம் வரும். இன்னொன்று பாலியல் ஆர்வம் சோஷியலாகவும் இருக்குது. நம்ம அந்த வந்து சோஷியல் சைக்காலஜி பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து உடலில் வந்து இப்படிலாம் சாப்பிடுங்க, அதனால் அர்ஜி இருக்கும், ஃபிட்டாக வச்சிங்க, ஜிம்முக்கு போங்க, 6 பேக் வைங்க அப்படின்னு நான் கூட ஒரு ஜோக் சொல்லுவேன். ஆக்சுவலி 6 பேக் வைக்கிற ஒரே ஒரு பெண்ணுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண் 6 பேக் வைக்கிறான். அதனால் 6 பேக் வைக்கிறதுனால ஒரு பெண் மயங்கிடுவா அப்படிங்கிறப்ப அவளுக்கு டவுட்டு தான் வரும். நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறப்ப 6 பேக் வச்சா மட்டும் அதெல்லாம் டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்டோஸ்டெரோன் எங்கே அடிப்படும் அப்படிங்கும்பொழுது உங்களோட பிளட் ரிப்போர்ட்டில் விட்டமின் டி கம்மியாக இருக்குது, அப்புறம் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி சொன்னேன் இல்லையா, இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து குறைபாடு வரும். அப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் அது பிரச்சனை கிடையாது, அது வேறு விஷயம். டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை பாலியல் ரீதியாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், பாலியல் ரீதியாக அது கரெக்டாக இருக்கணும். அதை தவிர்த்து மனதளவில் வந்து நம்மளோட செரோட்டினின் கட்டு வந்து சரியாக இருக்கணும். கட்டு சரியாக இருக்கிறதுக்கு வந்து செரோட்டினின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த செரோட்டினின் சுரந்தால் அந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படிமோ, டோப்பமைன், செரோட்டினின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின், இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப நம்ம 2ஆம் மூளைன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க முதல் எபிசோடில். அப்போ வந்து அந்த 2ஆம் மூளையில் இருக்கிற செரோட்டினின் 90% வயிற்றில் சுரக்குது. அந்த வயிற்றில் சுரக்கிறதுக்கு ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் உணவுகள் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் உணவுகள் மூலமாக, அதாவது சில நம்ம சொல்லுவோம் என்னடா அது கண்ணாடியை திருப்பினா கார் எப்படி ஓடும்னப்போ, நம்ம வயிற்றில் இருக்கிற மைக்ரோப்ஸை சரி பண்ணினா நம்மளுக்கு செக்ஷுவல் ஆர்வம் வரும்னா நம்புறது கஷ்டமாக இருக்கும். வயிற்றில் மைக்ரோப்ஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா கட் டிஸ்பயோசிஸ் அப்படிம்பாங்க. கட்டு சரியில்லை அப்படின்னா சில பாக்டீரியாஸ் வந்து அளவு, இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கா? எனக்கு இல்லை மேம். இல்லை இல்லை மேம். பிபி நார்மல் ஹியூமன் மேம். நார்மல் ஹியூமன்னா என்னங்க? ஹெல்தி ஹியூமன் மேம். சரி, டெம்பரேச்சர் இருக்கா? அதாவது டெம்பரேச்சர் மேம் உடல்ல இருக்கிற இல்லை அந்த மாதிரி இல்லை, நார்மல். சரி, அப்போனா உங்களோட சுகர் அளவு எவ்வளோ மேம்? இது தெரியல மேம் எனக்கு. நார்மல் ஹியூமன் நீங்களே சுகர் அளவு என்ன மேம்? லாஸ்ட் டைம் நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன் மேம், ஒரு பிளட் செக் பண்ணோம். அப்போ அது எல்லாமே டாக்டர் சொன்னாங்க எல்லாமே நார்மலாக இருக்கதா? எவ்வளோ மேம் அந்த அளவு? 80லேருந்து 120. சரி மேம். பிபி அந்த மாதிரி. டெம்பரேச்சர் வந்து 96 97 டிகிரி இதானே இருக்குது. ஆமாம். அப்போ இப்போ தான் சுகர் இல்லை, நீங்கள் எப்படி இருந்துச்சு? இது இருந்தா இருக்குமா மேம்? எனக்கு அது உடம்புக்குள்ளே எல்லாருக்குமே சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அது பேசிக்கா இருக்கிறது இருக்குது, நார்மல்ல இருக்கு. ஆமா, இதே மாதிரி தான் நம்ம மைக்ரோப்ஸும். புரிஞ்சு மேம். இப்போ ஏன் நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னு? நம்மளோட ஹார்மோன்ஸும் அப்படிதான். நம்மளுக்குள்ள எல்லா ஹார்மோன்ஸும் இருக்கு. ஓகே, அது வந்து எப்படி நார்மல் ஆகுதா அப்படிங்கும்போது தூண்டப்படுது. இந்த பாலியல் தூண்டல் அப்படிம்போம். அந்த பாலியல் தூண்டல் எங்க வருது, பாலியல் ஆரோக்கியம் எங்க வருது அப்படிங்கிறப்ப நம்மளோட 2ஆம் மூளைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கரெக்ட். கட் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். இன் செக்ஷுவல் ட்ரைவ் ஹைலி இம்பார்ட்டன்ட். கட் ஹெல்த்துக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கத்தை சரி பண்ணணும். மொபைலை பார்த்தா, இன்ஸ்டாவை தாத்தா பேசுகிறத கேட்டால் இன்னும் மோசமாக தான் போகும். ஓகே, இன்னும் மோசமாக தான் போகும். ஏன்னா நைட்டு தூக்கம் போயிடுது. நைட்டு தூக்கம் போகிறதுனால நம்மளோட மெலோட்டனின் ஒழுங்காக சுரக்காது, நம்மளோட ஆர்வம் வந்து போயிடும். ஆக்சுவலி இந்த ஆர்வம் எப்படின்னா நைட்டு வந்து ஒரு 10லேருந்து 12,
காலையில் 4 to 6 ஆண்களுக்கு. இது வந்து நார்மலாக ம். வரக்கூடிய ஆர்வம். இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் பயாலஜிக்கல் கிளாக்கை. அப்போ அந்த ஆர்வம் போயிடுது. ஸோ 2வது வந்து உடற்பயிற்சி. உட்காந்தே இருக்காங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கோம். உட்காந்து இருக்கிற ஆண்கள் அப்படிங்கும்பொழுது நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்கிறோம். பைக்கில் போய் உட்காடுறோம், காரில் உட்காடுறோம், பஸ்ஸில் உட்காடுறோம், ஆஃபீஸில் உட்காடுறோம். நடக்கிறதே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்பு அதிகமாக நடக்கலாமா அப்படி சொல்லுவேன். என்றைக்காவது நாள் ஃபுல்லாக 10 மணி நேரம் உட்காரத பற்றி யாருமே கேட்கறதில்ல. ஆனால் இது பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். முதல்ல கட் மைக்ரோப்ஸை சரி பண்ணணும். அப்புறம் உட்காரதை சரி பண்ணணும். உடற்பயிற்சி அதிகப்படுத்தணும். தண்ணி நிறையா குடிக்கணும். இது எல்லாமே செஞ்சாதான் இந்த சூப்பர் செக்ஷுவல் ஹெல்த் வரும். ஓகே. இல்லாமல் நான் வந்து கருஞ்சீரகத்தை அரைச்சி குடித்து முருங்கைக்கீரையை பொடியை பண்ணி சாப்பிட்டனால அப்புறம் மாத்திரையை சாப்பிட்றது, இது எதுவுமே ப்ரொலாங்டு கிடையாது. டெம்பரவரியாக இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். முருங்கைக்கீரைலாம் வராது. அதெல்லாம் சும்மா சூப்பர். நான் சொல்வேன், ஏதாவது ஒரு சூப்பர் ஃபுட்டு உங்களை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுச்சுன்னா அதை நான் சொல்லி கொடுத்துட்டு நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசணும்? நீங்களும் நானும் ஏன் இவ்வளோ நேரம் பேசணும்? கண்டிப்பாக. அதை சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிடுங்க, சரியாக போச்சு, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்த ஆரம்பத்தில் நம்ம பேசினோம்ல, அதுக்கு வந்துடுவோம். அது கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஹோல்சம் விஷயம். இதில் வந்து நிறையா விஷயங்கள். அப்புறம் ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன் அப்படிம்பாங்க. நம்ம பாடியில் வந்து நம்ம செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறோம். செக்ஸ் ஹார்மோனை வந்து கார்டிசால் பயங்கரமாக பாதிக்கும். அது ஸ்ட்ரெஸ்ஸுனால. இன்னொன்று வந்து பாடியோட இன்ஃப்ளமேஷன் என்னென்னா, கார்டிசால் வந்து உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் உருவாக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எனக்கு அந்த கிளையண்ட் வந்தார், அவரோட பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னு. இன்ஃப்ளமேஷனுங்கிறது உள்காயம். அந்த உள்காயம் என்ன பண்ணும் அப்படின்னா, செக்ஷுவல் ஹார்மோன், அந்த இன்சுலின், இந்த விஷயத்தோடு போய் விளையாடி நம்மளுக்கு சுத்தமாக ஆர்வம் போக வச்சிடும். அப்போ வந்து நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேஷன் டயட் அப்படின்னு இப்போ வந்து வித்யாபாலன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய ஃபைபர் உணவுகள் எடுக்கணும். ஃபைபர்னோடனே கோதுமை அரிசி அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. காய்கறிகள், அதாவது நிறைய நிறமுள்ள காய்கறிகள், இதை நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சாப்பிடணும். ஸோ முதல்ல பிளட் ரிப்போர்ட்டில் ஒன்றே நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை, ஆண்மை குறைவோ அப்படிலாம் பயந்துட வேண்டாம். நிறைய நேரம் உட்காரதுனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும், உடற்பயிற்சினால இன்ட்ரெஸ்ட் போகும், விட்டமின் டி கம்மியானால் பிரச்சனை வரும், இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனை வரும். அப்புறம் இந்த சோஷியல் ப்ரெஷர், இதனால் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படி இருக்கே, இவங்க வந்து 2 மணி நேரமா இதில் வேற எழுதுவாங்க, நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படிலாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. இந்த தாத்தாங்கள்லாம் நிறைய கதை விடுவாங்க. அப்புறம் அந்த அன்ஃபாலோ, அப்புறம் 40-50 வயசுக்கு நாங்கள் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அது வந்து ஒரு கற்பனையில் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. படட்டும், அவங்களோட இஷ்டம் அது. அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. அது பயமுறுத்த வேண்டாம், அடுத்த தலைமுறையை பயமுறுத்துறாங்க, அதீதமாக பயமுறுத்துறாங்க. அதீதமாக வந்து ஒரு பெண்ணை வந்து தாண்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவள் இப்படி இருக்கணும் ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, இதில் யோசிச்சு தன்னோட ஆர்வத்தை போயிடுது, தன்னை பார்க்க முடியாமல் போயிடுது. இப்போ தனிநபரோட ஒரு இச்சை அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியா மூலமாக இதெல்லாம் ரியாலிட்டியில் இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு டவுட்ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருது. ஆமாம், பயங்கரமாக சுய சந்தேகம், அந்த செல்ஃப் டவுட். கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து இதாகிடுது. அதை வந்து திருத்தி கொண்டு வருது அப்படிங்கிறதே எனக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு இந்த பெண்ணை, உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்ணை பார்த்தா தான் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை தேடுவாங்க. அங்கேயும் ஒரு 10 நாள் தான், திருப்பி சுய சந்தேகம் வந்துடும், திருப்பி செல்ஃப் டவுட் வரும். அவங்க எத்தனை பெண்கள்கிட்ட போனாலும் அவங்களுக்கு அது சரியாகாது. அப்போ அவங்க தன்னை சரி செஞ்சுக்கணும். நிச்சயமாக. அப்போ அது எந்த சூப்பர் ஃபுட்டாலையும் முடியாது. இது வந்து நிறைய எனக்கு இந்த கிளைண்ட்ஸ் அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது, தன்னோட விஷயத்தை, அது வந்து கணவன் மனைவியாக வரக்கூடிய பிரச்சனையில் வந்து தனியாக பேசும்பொழுது மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்க சரியில்லை, என்னை திருப்திப்படுத்தலை அப்படிங்கும்போது இவருக்கு வந்து அது வேற ஒன்று. இந்த ஸ்பௌஸ் இருக்காங்கல்ல, இவங்க வேற சந்தேகத்தை கிளப்பி விட்ருவாங்க. நான் சந்தோஷமா இல்லை, என்ன கவனிக்கலை, இவங்க வேற இன்னும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அவங்களுக்கு இன்றைக்கி செயல்பட முடியலைன்னா இன்றைக்கி மட்டும்தான் செயல்பட முடியல, அதனால அவங்க வந்து ஆண்மை இல்லைன்னா அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மூட் அவுட் ஆகிருக்கும், இன்றைக்கி ஏதோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம்,
இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அந்த ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை, அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு சரியாயிடும்னு அவங்க ஊக்கப்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊக்கப்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் அவங்கள வந்து மலினப்படுத்திடுவாங்க. இல்லாட்டி நீ பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் உன்னோட வாழ்வேன், நீ எப்படி இருந்தாலும் உன்னோட தேவையில்லை, அதெல்லாம் அதுவே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்தோம். என்னமோ இவங்க தியாகம் பண்ணி நீ உனக்கு வந்து ஆண்மை இல்லாட்டியே நான் வாழ்வேன் அப்படிங்கிறப்ப அவனுக்கு இன்னும் செல்ஃப் டவுட் ஜாஸ்தி. கண்டிப்பாக. அப்போ பேலன்ஸான ஒரு நியூட்ரிஷன் அண்ட் அதே மாதிரி பேலன்ஸான ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சோஷியல் ஹெல்த்தோட இருக்கிறது, இது எல்லாமே தான் இந்த ஒரு சிங்கிள் சூப்பர் நேச்சுரல் செக்ஷுவல் ஃபுட் எல்லாம் இல்லைங்கிற ஒரு கான்செப்டோட நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அப்படி இருந்ததுன்னா எனக்கு கவலையே இல்லை, அதை நான் கொடுத்து நான் ஒரு பெரிய பணக்காரங்களா ஆயிடுவேன். ஸோ அது இல்லைன்னு தான் எனக்கு வருத்தம். ஏன்னா இன்னைக்கு நம்பர் 1 பிஸ்னஸ் அதான். கண்டிப்பாக மேம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களோட டைமுக்காக. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான பல விஷயங்களை பார்த்துருக்கக்கூடிய பலருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.